Taste the Daily. தற்போது வெங்கச்சேரி பாலாற்றில் மணல் குவிந்திருப்பதால் அதிக அளவில் தண்ணீரை தேக்கி வைக்க முடியவில்லை. இதனால் தண்ணீர் பக்கத்தில் இருக்கும் காவான் தண்டலம் பகுதியில் இருக்கும் 3 ஏரிகளுக்கு கொண்டு செல்ல கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக சுமார் 17 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும். அதோடு செய்யாற்றின் குறுக்கே புதிய அணைக்கட்டு அமைப்பதற்காக நபார்டு திட்டத்தின் கீழ் 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த 4 மாதங்களாக அணை கட்டும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் கட்டுமான பணிகள் முடியும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு பருவமழைக்குள் பணிகள் முடிந்தால் 1600 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறுவதோடு 130 விவசாய கிணறுகளில் நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று புத்தளி பகுதியில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டு வருகிறது. இதனால் 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுவதோடு கிணத்தடி நீர்மட்டமும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று தொலாய் பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு அணை கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் கூடுதலாக 750 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் 59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்யப்பட்டு வரும் நீர் மேலாண்மை பணிகள் காரணமாக சுமார் 4000 ஏக்கர் நிலம் வரை பயன்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை துவங்கிவிட்டால் தண்ணீர் என்பது செய்யாற்றில் வேகமாக அதிகபட்ச அளவுக்கு வரும். ஆகவே உடனடியாக கட்டக்கூடிய தடுப்பணைகளை பருவமழை துவங்குவதற்கு முன்பாக பணிகளை முடித்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம், புத்தளி, அதுக்கடுத்து தொல்லாழி கிராமங்கள் கட்டப்படுகின்ற தடுப்பணை மூலமாக டபுள் மடங்கு, அதாவது உதாரணத்துக்கு கிளாம்பாக்கத்தில் ஒரு 1000 ஏக்கர் விவசாய நிலம் பயிர் செய்யப்படுது என்றால் தடுப்பணை கட்டுவதன் மூலமாகவும் ஏரிகளுக்கு தண்ணீர் வருவதன் மூலமாகவும் டபுள் மடங்கு 1000-2000 ஏக்கர் பயிர் செய்யக்கூடிய அளவுக்கு விவசாயிகள் பயனுள்ளதாக அமையும். அதே போல் தொல்லாழிக்கும் புத்தளிக்கும் கூடுதலாக விவசாய நிலங்கள் பயிர் செய்வதற்கான ஏற்பாடு என்பது அமையும். விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமையும். குடிநீர் நீருக்கும் நிலத்தடி நீர் என்பது பாதுகாக்கப்படும். பார்த்தீங்கன்னா இப்போ அடித்த கடுமையான வெயிலில் நிலத்தடி நீர் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேகமாக குறைஞ்சு போயிருக்கிறது. அப்போ செய்யாற்றில் என்பது இந்த கட்டப்படுகின்ற தடுப்பணைகளை விரைந்து கட்டி முடித்தால் பருவமழை தண்ணீர் வருகின்ற போது நிலத்தடி நீர் என்பது சுற்று வட்டார கிராமங்களிலும் பல ஏரிகளுக்கும் பாதுகாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். Taste the Daily.